ஹாய்ங்க, இது பாகம் 2 தேங்காய் எண்ணெய் வீட்டிலே தயாரிப்பது எப்படி. ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்காதவங்க போய் மறக்காம பார்ட் 1 ஃபுல்லா பாருங்க. அப்பதான் ஸ்டார்டிங் உங்களுக்கு புரியும். பார்ட் 2ல தேங்காவை எப்படி காய வைக்கிறன்றதான் பார்க்கணும். டைரக்ட் சன்லைட்ல காய வச்சுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி பட்டாலும் தேங்காய் ஃபுல்லாவே கெட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் தேங்காவை ஷெல்லோட 5 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துட்டு ஓடு தனியா பிரிச்சு கட் பண்ணி அதுக்கப்புறம் காய வைக்கணும். நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எங்க வீட்டுக்கிட்ட நிறைய மங்கை இருக்கு. அந்த மங்கையோட வாழ்வாதாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா டவர்ல தூங்கும், டவர்ல தான் இருக்கும். மழை அடிச்சாலும் சரி, இல்லை வெயில் காய்ஞ்சாலும் சரி, அது டவர்ல தான் வாழும். கடைங்கள கொள்ளையடிச்சு சாப்பிடும், வீட்லயும் கொள்ளையடிச்சு சாப்பிடும். யாரோட வீட்டுக்குள்ள புகுந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜு கிச்சன் ஒரு இடம் விடாது, ஃபுல்லாவே கொள்ளையடிச்சிடும். அப்புறம் கடைங்களையும் புகுந்துருச்சுன்னா ஃபுல்லா கொள்ளையடிச்சிடும். இதுதாங்க குரங்கோட வீடு. இந்த வீட்டுலதான் அது இருக்கு. அவரோட வீடு பாருங்க. குரங்குகள் காலையில வரும், அப்புறம் ஈவினிங் ஒரு 3:30க்கு மேல வந்துடும். அதுக்குள்ள டைரக்டா சன்லைட்ல காய வச்சு எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வீட்டுல ஃபேன் போட்டு ஃபேனோட காத்துல காய வச்சிருவோம். தேங்காயில சல்பர் யூஸ் பண்ணாதீங்க. சல்பர் யூஸ் பண்ற தேங்காவை நீங்க வாங்காதீங்க. எந்த பொருள் வாங்குறதுக்கு முன்னாடியும் அது என்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்குங்க. சல்பர் யூஸ் பண்ற தேங்காய் எண்ணெய் நம்ம தலையில தேய்க்கும் போது என்னெல்லாம் நடக்கக்கூடாது அத்தனை கெட்ட விஷயங்கள் அதுல இருக்கு. சல்பர் யூஸ் பண்ற தேங்காவான் மாத்திட்டு அப்புறம் வாங்குங்க. கெமிக்கல் ப்ராடக்ட போய் காசு கொடுத்து வாங்குறதுக்கு இயற்கையான ஒரு பொருளை நம்ம கைப்பட பண்ணி யூஸ் பண்ணும் போது அது ரொம்ப பியூரா இருக்கிறது மட்டும் இல்லாம நம்ம கைப்பட நம்ம பண்ணும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஈஸியா ஒரு பொருளை கடையில வாங்குறதுக்கும் அதை ஸ்கிராச்ல இருந்து நம்மளே உருவாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. யூடியூப் யூஸ் பண்றோம், இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா ஸ்க்ரால் பண்ற நேரம் நிறைய இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க, நேரம் ஒதுக்கி அதுக்கான டைம் கொடுத்து பண்ணா ஈஸியா பண்ணலாம். தேங்காய் வாங்கி இப்படி காய வச்சு உடைச்சு தண்ணி எடுத்து காய வைக்கிறதுக்கு ஒரு நாள், ஜாலியா 15 நாள் வரைக்கும் ஆயிருங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ற நேரம் இல்ல யூடியூப் பாக்குற நேரம்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாம யூஸ்ஃபுல்லா ஏதாச்சும் கத்துக்க ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்ட் 3 வீடியோ நெக்ஸ்ட் வீக் அப்லோட் ஆகும். ஃபுல்லா பாருங்க. பார்ட் 1 பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. தேங்க்யூ, பாய்.